வெல்கம் டு கலாஸ் கரிவேட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு ஸ்நாக்ஸுமாக வந்திருக்கோம். அது என்னென்னா வெங்காயம் முட்டையை சேர்த்து தான் பண்ண போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெளியிலலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்ல வெந்து நல்லா இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஸ்கூல் லீவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம அந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு முட்டை, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்குறோம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இவ்வளவும் எடுத்துருக்குறோம். இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போதும். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையுமே பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முதல்லையே வெங்காயத்தை கட் பண்ணி வைங்க, அப்போ அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வெங்காயம் நம்ம பண்ணும்போது. ஓகே, இதில் ஒரு 1/4 கப்பு கடலை மாவு சேர்க்குறேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அது சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காகத்தான் அது சேர்க்குறது. இப்போ 2 வெங்காயம் எடுத்ததுனால நம்ம 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துருக்குறோம். இப்போ இவ்வளோ இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் உள்ள மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அப்புறம் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சமாக எடுத்துருக்குறோம், உப்பு சீக்கிரமாக ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கோங்க. இது கூட ஒரு முட்டையை நான் இப்போ சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வெஜிடேரியன்னா நீங்கள் இந்த முட்டையை அவாய்ட் பண்ணிடலாம். முட்டை சேர்க்காமல் மீதி உள்ளதெல்லாம் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். அப்படி பண்ணும்போதும் பாருங்கள், நல்ல மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா சேர்ந்துடுச்சு. இனி நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இடித்து வச்சுக்கக்கூடிய அந்த இஞ்சியை சேர்த்துறேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நம்ம போட்ட மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வரும். அதனால் நாம் முதல்லையே தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. அப்புறம் இது தண்ணி ஆகிட்டுனா நம்ம பண்ண முடியாது. எண்ணெயில் போடும்போது எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து தான் சேர்க்கணும். பார்த்திங்களா, நான் ஒரு டீஸ்பூன் தான் இப்போ சேர்க்குறேன். பார்த்துட்டு வேணால் திருப்பி சேர்த்துக்கலாம். மாவு பிசையும் போது தெரியும் நம்மளுக்கு, இந்த வடை தட்டுறது மாதிரி அந்த இதுக்கு ஆகணும் அந்த மாவு. அப்போ தான் நம்ம பண்ண முடியும். கையில் ரொம்ப ஒட்டிச்சு உங்களுக்கு பிசைய கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கை வாஷ் பண்ணிவிட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். இனி நாம் 2 கையிலையும் தண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ஈஸியான வேலை தான். இப்போ எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து நல்ல ஒரு வாசம் வருது. கரம் மசாலா, அந்த இஞ்சி, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துருக்கோமே, அதோட வாசம் வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி தான். கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே நம்ம மாற்றிடலாம். கட்டாயம் நீங்கள் இது ஒரு வாட்டியாவது பண்ணி பார்க்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெஜிடேரியன்னா நீங்கள் அந்த முட்டையை அவாய்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரியே பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், நம்ம அருமையான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க. தேங்க்யூ.